ஆடித்தபசு திருவிழாவை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் புகழ்பெற்ற ஆடித்தபசு திருவிழா 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் அன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் சங்கரங்கோவிலுக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் தென்காசி ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். ஆடி மாதம் தொடங்க உள்ளதை முன்னிட்டு ஆணி மாதத்தின் கடைசி நாளான ஜூலை 16ஆம் தேதி அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள இடங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்களும் வழங்கப்படவுள்ளன. அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 150 சாதாரண டோக்கன்களோடு கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு டோக்கன்களும் வழங்க அரசு தரப்பில் ஆணையிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவொற்றியூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. எண்ணூர், மணலி, ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. எல்னினோ பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள வெப்பத்தின் தாக்கம் குறைந்து நல்ல மழை பெய்ய வேண்டி கோவை நாதன்கவுண்டன் புதூரில் உள்ள அஷ்டபைரவர் கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. 9 வகை மூலிகைகளுடன் யாகம் நடத்தப்பட்டது. பூமி குளிரவும், விவசாயம் செழிக்கவும், மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் பக்தர்கள் வேண்டினர். பசுமையான பொருட்களை கொண்டு விசேஷ யாகமானது நமது குங்குகாசி அஷ்டபைரவர் திருத்தலத்திலே ஓம்கார பைரவாய ஸ்வாஹா, ஓம் கால சம்ஹாரீஸ்வர பைரவ சுவாமினே நமோ நம ஸ்வாஹா, கைகோடு பைரவாய ஸ்வாஹா. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.75 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்ததாலும் தேவை அதிகரித்ததாலும் முட்டை விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தினமும் 5 காசுகள் அதிகரித்து வரும் முட்டையின் கொள்முதல் விலை தற்பொழுது ₹6.75 அதிகரித்திருப்பது பண்ணையாளர்களிடையே மகிழ்ச்சியை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு முட்டையின் விலை உயரவே வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரில் ஆய்வு மேற்கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்களை களரி பயிற்சி வெகுவாக கவர்ந்தது. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இடம்பெற்றுள்ள முகுல் வாஸ்னிக், பிரிஜ்மோகன் அகர்வால், தமிழச்சி தங்கபாண்டியன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் உள்ளிட்டோர் ஆரோவில் நகருக்கு ஒருநாள் பயணமாக சென்றிருந்தனர். அப்போது அந்த குழுவினர் மாத்ரி மந்திர், களரி பயிட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டனர். வீரர்கள் செய்து காட்டிய பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி பயிற்சியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெகுவாக பாராட்டினர். தமிழ்நாட்டில் 15 CBSE மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்க தடையின்மை சான்றுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழக மெட்ரிக் மற்றும் மழலையர் பள்ளி விதிமுறைகளின் கீழ் இயங்க உள்ள 10 புதிய தனியார் பள்ளிகளுக்கு தொடக்க அனுமதி ஆணைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மைச் செயலாளர்கள், துறை சார்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளிகளின் தாளாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சரை சந்தித்து ஆணைகளை பெற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே 64 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டப் பகுதியை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ராஜீவ் நேரில் ஆய்வு செய்தார். 7500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். மேகதாது அணையை வேண்டாம் என கூறும் பொழுது அதற்கான கருத்து கேட்கும் ஆணையம் எதற்காக வேண்டும் என தருமபுரி பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தை கர்நாடக அரசு வாக்கு அரசியலாக பார்ப்பதாக கூறினார். அணையை கட்டக்கூடாது, அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆணையம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதையும் நாங்க அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இருக்கிறது. உதகை மற்றும் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக சோதனை அடிப்படையில் தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்கள் அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
மலை பிரதேசங்களில் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவது குறித்த வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் இருந்து தலா 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் அமைக்கப்பட்ட பிறகு அருகில் உள்ள வீடுகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் செய்வது முழுமையாக நிறுத்தப்படும் என்றும் ஆவின் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஆனி பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து சுவாமியும் அம்மனும் 4 மாட வீதிகளில் உலா வந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் 21வது ஆண்டில் அடியெடுத்து வைத்தது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை 46 கிலோமீட்டர் தூரத்தில் 16 சுரங்கங்கள், 250க்கும் மேற்பட்ட பாலங்கள், 208 வளைவுகளை கடந்து செல்லும் இந்த பாரம்பரிய மலை ரயில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 10 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் தீவிர பாதிப்புக்குள்ளான 4 பேர் செங்குன்றம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சையில் உள்ளவர்களை அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆகியோர் நேரில் சந்தித்து சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினர். ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து காளிங்கராயன் கால்வாயில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. ஈரோடு மேற்கு எம்எல்ஏ ஆனந்த் மோகன், மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகன், நீர்வளத்துறை அதிகாரிகள், விவசாயிகள் இணைந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். 648 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நீர் திறக்கப்படும் நிலையில் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் விவசாய தோட்ட கிணற்றில் விழுந்த 12 அடி நீளமுள்ள ராட்சத மலைப்பாம்பு மீட்கப்பட்டது. முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் மலைப்பாம்பு இருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மலைப்பாம்பை பிடித்தனர். பிடிபட்ட மலைப்பாம்பு ஆரோக்கியமாக இருந்த நிலையில் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் வீட்டிற்குள் புகுந்த கட்டுவிரியன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். சுப்ராஜ் நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வீட்டில் வளரும் நாய் தொடர்ந்து குறைத்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் பார்த்தபொழுது பாம்பு புகுந்தது தெரியவந்தது. நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதைக்குழியில் சிக்கிய 4 பசுமாடுகளை தீயணைப்பு படையினர் போராடி மீட்டனர். விஸ்வநத்தத்தைச் சேர்ந்த பரசுராம் என்பவருக்கு சொந்தமான 4 பசுமாடுகள் மேய்ச்சலுக்காக பேர்நாயக்கன்பட்டி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவை 20 அடி ஆழம் கொண்ட புதைக்குழியில் சிக்கின. மாட்டின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி பசுமாடுகளை உயிருடன் மீட்டனர்.